ஹலோ டீச்சர்ஸ். நம்மக்கிட்ட இப்போ நியூ சிலபஸ் இருக்குது. ஸோ இந்த சிலபஸில் இருக்க யூனிட்டுக்கான ரெஃபரன்ஸ் புக் என்னென்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் எடுத்துக்கிட்டோன்னா அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜீப்ராவுக்கு வந்து ஐஎன் ஹர்ஸ்டீனோட டாபிக்ஸ் இன் அல்ஜீப்ரா புக்கு தான் வந்து ப்ரெஸ்கிரைப்டு புக்கு. இந்த புக்கு தான் வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லா ஸ்டாஃப்ஸுமே சஜஸ்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் இது நம்மளுக்கு கொஞ்சம் வந்துட்டு ஏதாச்சும் கஷ்டமாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா நம்ம வந்து கேலியன் புக்கோ இல்லைன்னா ஆறுமுகம் சார் புக்கோ வந்து நம்ம வந்து ரீட் பண்ணலாம். நான் வந்து கேலியன் புக்கு தான் யூஸ் பண்ணுறேன். அது கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம கேலியன் புக்கோ இல்லைன்னா ஆறுமுகம் சார் புக் ரெண்டில் ஏதோ ஒன்று ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐஎன் ஹர்ஸ்டீன் புக்கு கூட போய்க்கலாம். அடுத்து லீனியர் அல்ஜீப்ராவை எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு வந்து ஹாஃப்மேன் புக்கு. இந்த புக்கை பார்த்தோம்னாவே போதும். யூனிட் 1க்கு ஐஎன் ஹர்ஸ்டீன் புக்கு, ஹாஃப்மேன் புக்கு, இந்த ரெண்டும் கண்டிப்பாக நம்ம படிச்சுக்கணும். யூனிட் 2 வந்து ரியல் அனாலிசிஸ். ரியல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் பை வால்டர் ரூடின் அண்ட் மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் பை அப்போஸ்டல், இந்த 2 புக்கும் நம்ம வந்து படிக்கணும். சப்போஸ் இது நம்மளுக்கு கொஞ்சம் வந்துட்டு புரிஞ்சுக்கிற கஷ்டமாக இருந்துச்சுன்னா மெத்தட்ஸ் ஆஃப் ரியல் அனாலிசிஸ் பை கோல்பர்க்கோட புக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நம்மளே படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் எஸ்சி மாலிக்கோட மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் புக்கும் அதே மாதிரி தான், நம்மளே படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் ரியல் அனாலிசிஸ்க்கு பார்த்தோம்னா என்கே பலி, குமரேசன் சார் புக்கு, இந்த மாதிரி இன்னும் நிறையா புக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இந்தியன் ஆத்தர் புக்கை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு கான்செப்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து ரூடின் சார் புக்கும் அப்போஸ்டல் புக்கும் போனோன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம படிச்சுக்கலாம். யூனிட் 3 டோபாலஜி. டோபாலஜி வந்து நம்மளுக்கு சிலபஸில் நியூவாக ஆட் ஆகிருக்க ஒரு யூனிட்டு. இந்த யூனிட்டுக்கு ப்ரெஸ்கிரைப்டு புக் எதுன்னு பார்த்தோன்னா ஜேம்ஸ் ஆர் மங்க்ரஸோட டோபாலஜி புக்கு தான். ஏன்னா இதில் இருக்க சாப்டர் 2, 3 and 4 அப்படியே நம்ம சிலபஸில் இருக்குது. அதனால் இந்த புக்கை கண்டிப்பாக நம்ம படிச்சுக்கணும். இதை படித்தோம்னாவே போதும். ஆனால் இது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா யாராவது ஒரு இந்தியன் ஆத்தர் புக்கு லைக் குமரேசன் சாரோட புக்கு ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மங்க்ரஸ் புக்குக்கு போய்க்கலாம். சப்போஸ் இதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஜிஎஃப் சிம்மன்ஸோட இன்ட்ரடக்ஷன் டு டோபாலஜி அண்ட் மாடர்ன் அனாலிசிஸ், இந்த புக்கும் வந்து நம்ம ரீட் பண்ணி. யூனிட் 4 காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் வந்துட்டு பெருசாக ஒன்றும் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணல. நியூ சிலபஸ்க்கும் ஓல்டு சிலபஸ்க்கும் ஒன்றும் பெரிய சேஞ்ச் இல்லை. ஓல்டு சிலபஸில் இருக்க டாபிக்ஸ் தான் அப்படியே இருக்குது. ஸோ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்க்கு வந்து ப்ரெஸ்கிரைப்டு புக் வந்து அல்ஃபர்ஸோட புக்கு தான். சப்போஸ் நம்மளுக்கு அது வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இந்தியன் ஆத்தர் பொன்னுசாமி சாரோட புக்கை வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அல்ஃபர்ஸ் புக்குக்கு போய்க்கலாம். ஏன்னா பொன்னுசாமி சாரோட புக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பை பொன்னுசாமி. ஸோ இந்த புக்கை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அல்ஃபர்ஸ் புக்குக்கு வந்து போய்க்கலாம். யூனிட் 5 ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ். ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ்க்கு வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன் டு டோபாலஜி அண்ட் மாடர்ன் அனாலிசிஸ் பை ஜிஎஃப் சிம்மன்ஸ், இந்த புக்கை நம்ம ரீட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு யாராவது ஒரு இந்தியன் ஆத்தர் லைக் சோமசுந்தரம் சாரோ இல்லை குமரேசன் சார் புக்கோ இல்லைன்னா தம்பன் நாயர் புக்கோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சிம்மன்ஸ் புக்கை ரீட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி டோபாலஜிலேயுமே நம்ம இந்த சிம்மன்ஸ் புக்கை வந்து பார்த்துருப்போம். ஸோ வந்து இது கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 5 யூனிட்டும் பியூர் மேக்ஸு. பியூர் மேக்ஸுக்கான ரெஃபரன்ஸ் புக் என்னென்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற 5 யூனிட்டும் அப்ளைடு மேக்ஸு. ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸ் புக் என்னென்னு பார்ப்போம்.
யூனிட் 6 வந்து டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி. இதுக்கு வந்து an introduction to differential geometry by டிஜே வில்மோர் அண்ட் differential geometry of first course by சோமசுந்தரம். இந்த 2 புக்கும் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சோமசுந்தரம் சார் புக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வில்மோர் புக்குக்கு போய்க்கலாம். நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த 2 புக்கு ரீட் பண்ணோம்னாவே போதும். யூனிட் 7 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இந்த யூனிட்டுக்கு ப்ரெஸ்கிரைப்டு புக் எதுன்னு பார்த்தோம்னா எம்டி ராய் சிங்கானியாவோட ஆர்டினரி அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் புக்கு. ஸோ இந்த புக்கை பார்த்தோம்னாவே போதும். இல்லை இது கூட எனக்கு பேசிக்லேருந்து எல்லாமே வந்து கிளியராக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா சோமசுந்தரம் சாரோட புக்கு, அமர்நாத்தோட புக்கு, கோடிங்டன் புக்கு இது எல்லாமே வந்துட்டு நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 4 புக்கும் நம்மளுக்கு ஓரளவுக்கு கான்செப்ட் வந்து கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு போதுமானது. யூனிட் 8 கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் அனாலிசிஸ். ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸுக்கு என்னென்ன ரெஃபரன்ஸ் புக்குன்னு பார்ப்போம். இதுக்கு வந்துட்டு ஹெர்பர்ட் கோல்ஸ்டீனோட கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் புக்கு தான் வந்துட்டு மெயினாக, அதை நம்ம படித்தோம்னாவே போதும். இருந்தாலுமே கூட வந்துட்டு சங்கரராவோட கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்டு க்ரீன்வுட்டோட கிளாசிக்கல் டைனமிக்ஸ் இந்த 2 புக்கும் ரீட் பண்ணிக்குவோம் ஒரு சேஃப்டிக்காக. ஸோ மெக்கானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 3 புக்கும் ரீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நியூமரிக்கல் அனாலிசிஸ். நியூமரிக்கல் அனாலிசிஸ்க்கு வந்துட்டு நியூமரிக்கல் மெத்தட்ஸ் பை எம்கே ஜெயின், எஸ்ஆர்கே ஐயங்கார், ஆர்கே ஜெயின் இந்த புக்கை நம்ம பார்த்துக்கலாம். இது கூட வந்துட்டு ஆறுமுகம் சாரோட நியூமரிக்கல் மெத்தட்ஸ் புக்கும் வந்துட்டு ரீட் பண்ணிக்கலாம். இந்த 2 புக்குமே நம்மளுக்கு நியூமரிக்கல் அனாலிசிஸ்க்கு போதும். யூனிட் 9 ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச். இந்த யூனிட்டுக்கு வந்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் பிகே குப்தாவோட ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் புக்கே போதுமானது. இது கூட வந்துட்டு ஜேகே சர்மா சாரோட புக்கோ இல்லைன்னா தாஹா புக்கோ நம்ம வந்துட்டு ரீட் பண்ணிக்கலாம். யூனிட் 10 ப்ராபபிலிட்டி தியரி. இது வந்து நம்ம பழைய சிலபஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 and 2 இருந்ததை வந்து இப்போ வந்து ஒரே யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு சில டாபிக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சில டாப்பிக்கை ஆட் பண்ணி நம்மளுக்கு ஒரே யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்மளுக்கு எஸ்சி குப்தா அண்ட் விகே கபூரோட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக்கு இதுவே போதும். இந்த புக்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னாவே போதும். ஸோ இந்த 10th யூனிட்டுக்கு இந்த புக்கே எனஃப் தான். ஸோ அவ்வளோதான், நம்ம சிலபஸில் கொடுத்துருந்த 10 யூனிட்டுக்கான ரெஃபரன்ஸ் புக்கை பார்த்துட்டோம். நம்மளுக்கு வந்து ஃபாரின் ஆத்தர் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோன்னா இந்தியன் ஆத்தர்ஸ் யாரோட புக்காச்சும் லைக் சோமசுந்தரம் சார் இல்லைன்னா ஆறுமுகம் சார் புக்கை வந்து ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்துட்டு ஃபவுண்டேஷனில் ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபாரின் ஆத்தர் புக்கை போய் ரீட் பண்ணோன்னா நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ சிலபஸ் நம்ம கையில் இருக்குது, ரெஃபரன்ஸ் புக்கும் என்னென்னு தெரியும். இந்த புக்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் பிடிஎஃபாகவே கிடைக்கும். ஸோ நம்ம ஒன்றும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனாலும் அமேசானில் வந்து இந்த புக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிது. இல்லை ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது, என்னால் வந்துட்டு பிடிஎஃபாகவே கோத்ரூ பண்ணிக்க முடியும்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் ஃப்ரீயாகவே நிறையா வெப்சைட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேக்ஸ் அகாடமிஸ்லாம் வந்துட்டு அவங்க வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே வந்துட்டு இதுக்கு வந்து அங்கே ஜாயின் பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஃப்ரீயாகவே நம்ம வந்து இந்த புக்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன புக்குன்னு அவங்க டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லோரும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.